நம்ம என்ன பார்க்க போறோம்னா ரொம்ப ஈஸியான மெத்தட் பார்பிக்யூ சிக்கன் தான். நான் வந்துட்டு அவன்ல தான் பண்ண போறேன். நம்ம வந்துட்டு வீட்லயே உள்ள மசாலா வச்சு சிம்பிளா எப்படி பண்ணலாம்னு தான் பார்க்க போறோம். 1/2 கிலோ சிக்கன் எடுத்துட்டு மீடியம் பீஸ்ல கட் பண்ணி வச்சிருக்கேன். இத பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நம்ம உப்பு லெமனும் சேர்த்துட்டு நல்லா கலந்து வச்சிடலாம். அப்பதான் வந்துட்டு சிக்கன் வந்து ரொம்ப சாஃப்டா இருக்கும். நம்மளுக்கு தேவையான சைஸ்ல கட் பண்ணிக்கலாம். நான் வந்துட்டு இந்த மாதிரி சைஸ்ல கட் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம உப்பு சேர்த்தலாம். 1/2 ஸ்பூன் உப்பு சேர்த்தலாம். சிக்கனுக்கு தேவையான அளவு. இந்த மாதிரி ஒரு சின்ன சைஸ் லெமன் எடுத்துட்டு கட் பண்ணி வச்சிருக்கேன். இப்போ அந்த லெமன் சேர்த்தலாம். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுறலாம். இந்த உப்பு லெமனும் நல்லா சிக்கனோட இறங்கணும். அந்த மாதிரி நல்லா கலந்து விடலாம். இதெல்லாம் நல்லா கலந்தாச்சு. இப்போ நம்ம மசாலா சேர்த்துடலாம். கொஞ்சமா மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் சிக்கன் மசாலா, 1/2 ஸ்பூன் கொத்தமல்லி தூள், 1/2 ஸ்பூன் மிளகு தூள் சேர்த்துக்கலாம். ஒரு 1 ஸ்பூன் அளவு சோயா சாஸ் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட். இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கலாம். எல்லா மசாலாவும் சிக்கன்ல படுற மாதிரி கலந்துக்கலாம். சிக்கனோட எல்லா மசாலாவும் கலந்தாச்சு. இப்போ இது ஒரு 1/2 மணி நேரம் நல்லா ஊறட்டும். அப்பதான் சிக்கனோட நம்ம சேர்த்த மசாலா எல்லாம் கொஞ்சம் சேரும். நல்லா ஊறட்டும். இப்போ நம்ம சிக்கன் எல்லாம் ஊறட்டும். இப்போ அதுக்கு பார்பிக்யூ சிக்கன் சாஸ் ரெடி பண்ணிடலாம். இப்போ நம்ம ஒரு சின்ன கடாயில ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு கெச்சப் சேர்த்துக்கலாம். இது கூடவே ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு ரெட் சில்லி சாஸ் சேர்த்துக்கலாம். ஒரு ஸ்பூன் அளவுக்கு சோயா சாஸ். இப்போ நம்ம வந்துட்டு சிக்கன் பொடியும் சோயா சாஸ் சேர்த்துக்குவோம். அதனால கொஞ்சமா சேர்த்துக்கலாம் சோயா சாஸ். நாட்டு சக்கரை ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இது கூடவே 1/2 ஸ்பூன் மிளகுத்தூள். இதெல்லாம் இப்போ நல்லா கலந்துக்கலாம். நல்லா கலந்தாச்சு. இப்போ இது கூடவே கொஞ்சமா பட்டர் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ நம்ம அடுப்புல வச்சு ஒரு 5 நிமிஷம் ஹீட் பண்ணிடலாம். இந்த பட்டர் உருகுற அளவுக்கு ஹீட் பண்ணிக்கலாம். பட்டர் எல்லாம் உருகி நம்ம சேர்த்துருக்க சாஸ் எல்லாம் கொஞ்சம் திக்கா ஆகணும். இப்போ நம்ம சேர்த்த சாஸ்லாம் நம்ம திக்காயிடுச்சு. இந்த அளவுக்கு போதும். இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இந்த சிக்கன் கூட நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க சாஸ் எல்லாம் சேர்த்துடலாம். இது கூடவே நம்ம சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சிருக்க மல்லி இலையும் சேர்த்துட்டு கலந்துக்கலாம். நல்லா கலந்துக்கலாம். இந்த சாஸ் எல்லாம் எல்லா சிக்கன்லையும் படுற மாதிரி கலந்துக்கலாம். எல்லா மசாலாவுமே நல்லா சிக்கன்ல படுற மாதிரி கலந்தாச்சு. இப்போ நம்ம அவன்ல வச்சு பார்பிக்யூ சிக்கன் ரெடி பண்ணிடலாம். பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஸ்டாண்ட் எடுத்துருக்கேன். இது வந்து பீட்சா பிளேட்டு. இதை வச்சு இப்படி வச்சோம்னா அந்த சிக்கனோட தண்ணி எல்லாம் கொஞ்சம் கீழே இறங்கும். அது வந்து நம்ம மைக்ரோவன்ல கண்ணாடி மாதிரி ஒன்று இருக்கும். அதை எடுத்து தனியா வாஷ் பண்ண தேவையில்ல. இந்த பீட்சா பிளேட்டை மட்டும் வாஷ் பண்ணா போதும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா நான் மைக்ரோவனை வந்துட்டு ப்ரீ ஹீட் பண்ணி வச்சிருக்கேன். ஒரு 10 நிமிஷம் 180 செல்சியஸ்ல வச்சு 10 நிமிஷம் ப்ரீ ஹீட் பண்ணி வச்சிருக்கேன். இப்போ நம்ம சிக்கனை இது மேல வச்சு மைக்ரோவனுக்குள்ள வச்சிடலாம். இப்போ நம்ம மேரினேட் பண்ணி வச்சிருக்க சிக்கன் எல்லாம் ஒவ்வொன்றா எடுத்து வச்சிடலாம்.
திருப்பி சிக்கன் மேலே அப்ளை பண்ணி விட்டுலாம். சிக்கன்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டாண்டில் எடுத்து வச்சாச்சு. நான் வந்துட்டு மைக்ரோ ஓவனை பார்த்தீங்கன்னா 180 செல்சியஸில் 1/4 மணி நேரம் ஃபஸ்ட்டு வேக வச்சிடலாம். அப்புறம் இன்னும் 1/4 மணி நேரம் சிக்கனை வந்துட்டு திருப்பி போட்டு வேக வச்சிடலாம். சிக்கன் வேகலைன்னா எக்ஸ்ட்ரா இன்னும் கொஞ்சம் ஒரு 10 நிமிஷம் மாற்றி வச்சுக்கலாம். இப்போ நம்ம மைக்ரோ ஓவனை ஓப்பன் பண்ணி சிக்கனை வச்சிடலாம். பாருங்க, நான் சொன்ன கண்ணாடி பிளேட் இதுதான். இப்போ நம்ம சிக்கனை டைரெக்டாக ஸ்டாண்ட் மேலே வச்சு இந்த கண்ணாடி இது மேலே வச்சோம்னா இது ரொம்ப அழுக்காயிரும். இதை எடுத்து நம்ம தனியாக வாஷ் பண்ணுற மாதிரி வரும். ஸோ இந்த மாதிரி பீட்சா பிளேட்டில் வச்சோம்னா நம்ம இந்த பிளேட்டை மட்டும் வாஷ் பண்ணால் போதும். நம்ம மைக்ரோ ஓவன் பண்ணி டைம் செட் பண்ணிக்கலாம். கால் மணி நேரம் வச்சுக்கலாம். அதே மாதிரி ஸ்டார்ட் கொடுத்துட்டு ஹீட் பார்த்தீங்கன்னா 180 செல்சியஸ் வச்சுக்கலாம். இதுதான் கரெக்டாக இருக்கும். இப்போ ஸ்டார்ட் கொடுத்துடலாம். கால் மணி நேரம் முடிஞ்சிடுச்சு. எனக்கு வந்துட்டு எக்ஸ்ட்ரா கொஞ்சம் டைம் ஆச்சு, அதனால் இன்னும் 10 நிமிஷம் எக்ஸ்ட்ரா வச்சேன். இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். மொத்தமாக பார்த்தீங்கன்னா இந்த ஒரு சைடே நான் பார்த்துட்டு 1/2 மணி நேரம் வேக வச்சேன். இப்போ நம்ம திருப்பி விட்டுறலாம். நம்ம இது திருப்பி வச்சுக்கலாம். எல்லாமே திருப்பி விட்டாச்சு. இப்போ நம்ம வச்சுட்டு இன்னும் 1/2 மணி நேரம் வேக வச்சிடலாம். பாருங்க, நான் ஃபர்ஸ்ட் டைம் ஒரு சைடு வேக வைக்கும் போது எனக்கு 30 நிமிஷம் ஆச்சு. திருப்பி போட்டு நான் மறுபடியும் வேக வைக்கும் போது எனக்கு 20 நிமிஷம் தான் ஆச்சு. 20 நிமிஷத்துக்கு கம்மியாக தான் ஆயிருக்கு. இப்போ நம்ம ஓப்பன் பண்ணிடலாம். நம்மளோட கிறிஸ்பியான பார்பிக்யூ சிக்கன் ரெடி ஆயிடுச்சு. பாருங்க.